பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாயில் தக்கங்கள் ஏற்பட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுர சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார் அந்த சண்டால பாவி ஜாக்சன் துரைபவன். என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சிறந்த மந்திரி ஆகிய என்னை மட்டும் தனிச்சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். ஏன் தனியா இருந்து என்ன பண்ண போற நீ? ஏன் தெரியுமா? நானோ சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன். ஓ, பிராடத்தனம் செய்யறதுல வல்லவன் நீ. பிராடத்தனம்னு சொல்லாதடா, எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி. ஓஹோ, அப்படி இவன் சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன். இவன் தப்பித்து செல்வது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் கூட்டிட்டு போயிருவான். அதனால் எனக்கு ஒரு தனிச்சிறை இருட்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். சரி, அப்படி இருட்டு சிறைக்குள்ளே நானும் 48 தினங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் வாடினேன், வதங்கினேன். சோத்துக்கு என்ன பண்ண? அது உங்களுக்கு தேவையா? 48 நாள் எனக்கு சோறே கிடையாது. அண்ணே, 48 நாள் சோறே இல்லையா? 48 நாள் சோறே சாப்பிட்டு மேடையே நீ தாண்டா நிப்ப பையில. இப்ப இழைச்சு போயிட்டேன். இழைச்சி எறும்பாடாட்டு இருக்கிற. அப்படி சொல்லாதடா, 48 நாள் சாப்பாடு கிடையாது. இப்படி அன்ன ஆதாரம் இல்லாமல் சிறைச்சாலையிலே நான் வாடிக்கொண்டிருக்க அந்த நேரத்திலே வல்லநாட்டு வாலிபசிங்க பகதூர் வெள்ளைத்தேவன் வந்து சிறைச்சாலை இடித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறைமிட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே காலையில் கணக்கனாக மாலையில் மந்திரியாக வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். பரவாயில்லையே. பாஞ்சாலங்குறிச்சியிலே 8 லட்சம் பூமி 10 லட்சம் என்று சொல்லப்பட்ட பூமிகள் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா? எத்தனாவது? 9வது. இவர் பையனும் 10வது படிக்கிறியா தம்பி? இதுதான் அந்த காலத்து பெரிய படிப்பு. ஓ, அந்த காலத்துல. ஆமா, மந்திரி இல்லைன்னா மகாராஜா கிடையாது, மகாராஜா இல்லைன்னா மந்திரி கிடையாது. சரி, அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரத்திலே தன்னந்தனிமையாக விட்டு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த பாஞ்சாலங்குறிச்சி உருவாவதற்கு காரணமே இந்த மந்திரி தான். மந்திரியை கொன்று விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி துரைமார்கள் திட்டம் போடுகிறார்கள். திட்டம் திட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு மேடை நோக்கி. தூக்கு மேடை கருகாமல் சென்றேன், வகுத்தேன் வழி, எடுத்தேன் தந்திரம், துரைமார்களை வணங்கினேன். ஐயா ஐயா ஏதாச்சும் போடுங்க ஐயா, சோறு இருந்தா. அது இல்லடா, மகாராஜாவே போயிட்டான். என்னை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? மாறாக நீங்கள் என்னை விடுதலை செய்தால் என்னை இந்த ராமநாதபுரத்திலே தன்னந்தனிமையாக விட்டு சென்றேன். என்னுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மரசர், ஊமத்துறை பாண்டியன், பகதூர் வெள்ளைத்தேவன் மூவரையும் பிடித்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசினேன் துரைமார்கள் இடத்துல. சரி, 3 பேத்தையும் நான் பிடிச்சு கொடுத்துறேன். பிடிச்சு என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே இந்த தானாவதி பிள்ளையை வச்சுதான் அந்த 3 பேத்தையும் பிடிக்கணும்னு சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்கிறது. சரி, அப்ப விடுதலை செஞ்சா மட்டும் பத்தாது, 48 நாள் சிறைச்சாலையில் எனக்கு சாப்பாடு கிடையாது. அதனால் அரண்மனைக்கு அழைத்து சென்று எனக்கு வயிறார விருந்து கொடுக்க வேண்டும். விருந்து கொடுத்தால் மட்டும் பத்தாது, பாஞ்சாலங்குறிச்சி செல்ல வேண்டுமானால் என்னால் தன்னந்தனிமையாக செல்ல வேண்டாம், முடியாது என்னால. அதனால் எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். பல்லாக்கு? ஆமா. அடே அப்பா, பல்லாக்குனா எப்படினே? பூபல்லாக்கு.